ஜல்லிக்கட்டு தொடர்பான தனது போராட்டம் ஆரம்பம்தான் என்று நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு தொடர்பாக புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சிம்பு, தமிழர்களின் கலாச்சாரத்தின் மீது கை வைத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாது, அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் பிளவுபட்டு கிடப்பதை எண்ணி வேதனையாக இருக்கிறது என்றும் கூறிவிட்டு 10 நிமிட மௌன போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். அதன்படி வியாழக்கிழமையன்று தனது வீட்டின் முன் கருப்பு உடையணிந்து மௌன போராட்டம் நடத்தினார். அவருடன் அவரது அம்மா உஷா, அப்பா டி ராஜேந்தர் உள்ளிட்ட குடும்பத்தாரும் ஏராளமான ரசிகர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சிம்பு, இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்தே தீரணும், கண்டிப்பாக நடக்கும், இது ஆரம்ப கட்டம் தான், தமிழனாக பிறந்தது மகிழ்ச்சி என்றும் கூறினார். இது எந்த விதத்திலையும் ஒரு அரசியலோ இல்லை இது வேற எதுவுமே கிடையாது. இது நம்மளுடைய கலாச்சாரம். எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே குரல் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நல்லபடியாக அது நடந்திருக்கு அப்படின்றதுல சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ அதுக்கு இந்த தடையை இந்த பேனை தடையை நீக்குவாங்க அப்படின்னு நம்புகிறோம்.